வணக்கம் நண்பர்களே. பிரசிடென்ட்டோட பவர்ஸ் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்து பிரசிடென்ட்டோட வீட்டோ பவர். வீட்டோ பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறது. அதுக்கு பேர் தான் அந்த வீட்டோங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான வீட்டோ பவர் இருக்குது, அதை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 விதமான வீட்டோ பவர் இருக்குது. ஒன்று அப்சல்யூட் வீட்டோ. ஓகே. இன்னொன்று சஸ்பென்சிவ். மூணாவது பாக்கெட் வீட்டோ. நாலாவது குவாலிஃபைடு வீட்டோ. ஓகேவா? இந்த 4 வீட்டோவில் இந்த ஒரு வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. நாட் ஃபார் இந்தியன் பிரசிடென்ட், ஒன்லி ஃபார் அமெரிக்கன் பிரசிடென்ட். அவருக்கு தான் இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் இருக்குது. இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இது கிடையாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்சல்யூட் வீட்டோ. இந்த அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது என்னென்னா, இரு அவைகள்லையும், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா இரு அவைகள்லையும் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாவை சட்டமாக மாற்ற வேண்டியது தான் பிரசிடெண்ட்டோட வேலை. ஸோ அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாமா வேணாமா, அதை நிறுத்தி வைக்கலாமாங்கிறத பிரசிடெண்ட் தான் முடிவெடுப்பார். இந்த அப்சல்யூட் வீட்டோ முறைப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா, வித்து ஹோல்டு பண்ணிடுவார். அந்த பில்லை நிறுத்தி வச்சிருவார். அப்படி ஒரு நிறுத்தி வச்சார்னா என்ன ஆகும்னா, அது சட்டமாக மாறாது. ஓகேங்களா? இது ஒரு ஆளுங்கட்சி இப்போ பிஜேபி இருக்குது. பிஜேபி ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்துருவார். இது யாருக்கு பண்ணுவார் அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸுக்கு. அதாவது ஆளுங்கட்சி அல்லாத, அமைச்சராக இருக்காத யாராவது ஒருத்தர் ஒரு பில்லு பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட நிறுத்தி வச்சிருவார். அடுத்து கேபினெட் ரிசைன் பண்ணுது, ஒரு கட்சி ஆட்சி கலையுது அப்படின்னா, அந்த சமயத்தில் அந்த பில்லெல்லாம் நிறுத்தி வச்சுருவார், வித்து ஹோல்டு பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இந்த 2 பீரியடில் தான் இந்த வித்து ஹோல்டு யூஸ் பண்ணுவார். இந்த அப்சல்யூட் வீட்டோவை யூஸ் பண்ணி இதை நிறுத்தி வைப்பார் இந்த பில்லு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு திரும்ப அனுப்புறது. எதுக்கு? ரீகன்சிடர். இந்த பில்லில் சில குறைகள்லாம் இருக்குது, இதை சரி பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரசிடெண்ட் கேட்பார். ஓகேங்களா? உடனே இரு அவைகள்லையும் நிறைவேற்றி அனுப்பின பில்லை உடனே அந்த குறைகள்லாம் சரி பண்ணி அனுப்பிடுவாங்களா? அப்படி கிடையாது. சரி பண்ணியே அனுப்பலாம், சரி செய்யாமலையும் பிரசிடெண்ட்டுக்கு மறுபடியும் அதே பில்லை அனுப்ப முடியும். அதாவது வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்டில் அவருக்கு அந்த பில்லை மறுபடியும் அனுப்ப முடியும். அப்படி அனுப்புனா அவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இதுதான் சட்டம். ஓகேங்களா? இந்த சஸ்பென்சிவ் வீட்டோவை பயன்படுத்தி அவர் ஒரே வேலை தான் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம். ரீகன்சிடரேஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி இதை பார்த்து ஏதாவது இது சில குறைகள்லாம் இருக்குது, இதை சரி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் பேரில் அவருக்கு அந்த பில்லை மறுபடியும் அனுப்பிடுவாங்க, அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வீட்டோ. இந்த பாக்கெட் வீட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒப்புதல் கொடுக்காம இருக்கலாம், ரிஜெக்டும் பண்ண மாட்டார், ரிட்டர்னும் பண்ண மாட்டார். 3மே பண்ண மாட்டார். ராட்டிஃபையும் பண்ண மாட்டார், ரிஜெக்டும் பண்ண மாட்டார், ரிட்டர்னும் பண்ண மாட்டார். ஸோ இதை என்ன பண்ணுவார்னா, இந்த சிம்பிளாக பில்லை பெண்டிங்லேயே வச்சுருப்பார். ஓகேங்களா? எவ்வளோ காலத்துக்கு வச்சுருப்பார் பெண்டிங்கில்? இன்டிஃபைனைட் பீரியட். ஸோ கால வரையறையே கிடையாது. அந்த பில்லை பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டார் அப்படின்னா, அது எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் அப்படியே இருக்க வேண்டியது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கே எத்தனை நாள்னா 10 நாள் தான் டைம். ஓகேங்களா? அந்த 10 டேஸ்க்குள்ள அமெரிக்கன் பிரசிடெண்ட் என்ன முடிவு எடுக்கணும்? ஒன்று அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணணும். 3ல் ஏதாவது ஒன்று பண்ணணும் 10 நாளில். ஆனால் இந்தியன் பிரசிடெண்ட்டு இன்டிஃபைனட் பீரியட் வரையிலும் அவர் வச்சுக்கலாம் அந்த பில்லை. அது சட்டமாகவே ஆகாது. ஓகேங்களா? எப்படி இந்த வித்து ஹோல்டரில் அவர் பில்லை நிறுத்தி வச்சு சட்டமாகாமல் தடுக்கிறாரோ, அதே மாதிரி இந்த பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தியும்
நிப்பாட்ட முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யாருக்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள். ஆளுங்கட்சி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஒரு பில்லு கொண்டு வராங்க, ஒரு மசோதாவை நிறைவேற்றி இரு அவைகளையும் நிறைவேற்றி கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பிரசிடென்ட்டால் பண்ணி அந்த பில்லை வந்து நிப்பாட்ட முடியும். சரிங்களா? ஸோ குவாலிஃபைட் வீட்டோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், இது வந்து இந்தியன் பிரசிடென்ட்டு கிடையாது, ஒன்லி ஃபார் அமெரிக்கன் பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இல்லாமல் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட மசோதா, அமெண்ட்மெண்ட் பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, சட்ட திருத்தம் செய்யப்பட்ட மசோதா, அதை என்ன பண்ணுவார் பிரசிடென்ட் அப்படின்னா, அதில் வந்து ஓரளவு ஒன்றுமே பண்ண முடியாது, அதில் அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதுதான் விதிமுறை. 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி, ஓகேங்களா, 1971 கொண்டு வந்திருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இது என்னன்னா, எந்த ஒரு சட்ட திருத்தம் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் அவர் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்தில் அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் வீட்டோ, அது யாருக்கு எதிராக கொண்டு பண்ணுவார் அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா, கேபினெட் ரிசைன் ஆக போகிற டைமில் இது பண்ணலாம். அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ, ரிட்டர்ன் பண்ணுறது ரீகன்சிடரேஷனுக்காக, அது வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம், வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்டில் மறுபடியும் அவருக்கு அனுப்பலாம். அனுப்புனா அதில் அவர் மஸ்ட் சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கட்டாயமாக அந்த சஸ்பென்ஸ் வீட்டோக்கு அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார், ராட்டிஃபையும் பண்ண, ஒப்புதலும் கொடுக்க மாட்டார், ரிஜெக்டும் பண்ண மாட்டார், ரிட்டனும் பண்ண மாட்டார். ஓகேவா? ஸோ பில்லை பெண்டிங்லேயே வச்சுருக்கிறது தான் பாக்கெட் வீட்டோ, காலவரையற்ற அளவுக்கு. ஓகேங்களா? இன்டிஃபைனட் பீரியடு. ஓகே. ஸோ குவாலிஃபைட் வீட்டோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த குவாலிஃபைடு வீட்டோ. ஓகே. தேங்க்யூ.